உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் டேங்கர் லாரி ஒன்று பழுதாகி நின்றதால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் பாபு இணைகிறார். ரமேஷ் பாபு, விவரங்கள். வணக்கம். ராணிப்பேட்டையிலிருந்து மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் ஏற்றிக்கொண்டு ஒரு சிலிண்டர் லாரி திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த லாரியை நாகராஜ் என்பவர் ஓட்டி சென்றார். இந்த லாரி சற்று முன் உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் விருதாசலம் ரோடு மேம்பாலம் அருகில் சென்று கொண்டிருந்த போது திடீரென டேங்கர் லாரி பழுதாகி நின்றுள்ளது. அதனை சரி செய்யும் முயற்சியில் டிரைவர் ஈடுபட்ட போதிலும் அது சரி செய்ய முடியாததால் நடுவழியிலேயே டேங்கர் லாரி நிற்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த வழியாக சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற நெடுந்தாலை ரோந்து போலீசார் அந்த டேங்கர் லாரியை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை நோக்கி கார் உள்ளிட்ட வாகனங்களில் சென்றவர்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். இந்த வாகனங்கள் அனைத்தும் விருதாசலம் ரோடு மேம்பாலம் அருகிலிருந்து செங்குறிச்சி டோல்கேட் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட அணிவரிசையில் நின்று ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த டேங்கர் லாரியை அப்புறப்படுத்துவதற்காக கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருந்து பெரிய கிரேன் வரவழைக்கப்பட்டுள்ளதால் அந்த கிரேன் வந்த பிறகுதான் இந்த டேங்கர் லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 2 மணி நேரம் தற்போது கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பாதிப்பு அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.